இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல இருக்கக்கூடிய 7th சம் தான் பாருங்கள். த பர்பண்டிகுலர் பிஎஸ் ஆன் த பேஸ் கியூஆர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஸோ பிக்யூஆர் அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிளில் பியிலேருந்து எஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு லைன் போடுறோம். அந்த பிஎஸ் வந்து கியூஆருக்கு கரெக்டாக பெர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க கியூஆர் அட் எஸ். ஓகேங்களா, இன்டர்செக்ட் கியூஆர் அட் எஸ் சச் தட், இதுதான் கண்டிஷன், QS equal to 3SR and prove that 2PQ square equal to 2PR square plus QR square. இதைத்தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் PQRன்ற ட்ரையாங்கிள் பிஎஸ்ன்றது பர்பண்டிகுலர் டு QR. ஓகேங்களா, ஸோ அது போக QS equal to 3SR. ஸோ இதை கொடுத்துட்டாங்க. இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. டு ப்ரூவ் 2PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன். இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து பிஆர் அப்படின்ற ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் இந்த ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஓகேங்களா, இன் ட்ரையாங்கிள் பிஎஸ்ஆர் இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்தேன் அப்படின்னா இதுதான் ஹைபார்டன்ஸ். அப்போ ஹைபார்டன்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த அதர் டூ சைட். ஸோ பிஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 2 இன்ட்டு பிஆர் ஸ்கொயருக்கு பதில் இதை எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ பிஆர் ஸ்கொயருக்கு பதில் பிஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, எதுக்காக நான் இப்படி போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல 2PQ ஸ்கொயர்னு வரணும். நான் இந்த ட்ரையாங்கிளை எடுத்து PQ கொண்டு வரணும் அப்படின்னா இந்த QS ஈக்குவல் டு SR அப்படின்றத அப்ளை பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ SRன்றது வந்துருச்சா, ஸோ அடுத்த இடத்துல QSன்னு கொண்டு வருவேன். அடுத்து வந்து QSக்கு பதிலாக PQ மாற்றலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இந்த ப்ளஸ் போட்டு இந்த QR ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 2PS ஸ்கொயர் ப்ளஸ் எஸ்ஆர் 2 இன்ட்டு எஸ்ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். ஓகேங்களா, இது ஈக்குவல் டு தான். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த QR ஸ்கொயர் இருக்குது, இந்த SR அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2PS ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எஸ்ஆர் ஸ்கொயர். எஸ்ஆர் ஸ்கொயர் அப்படின்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 நான் இந்த சைட்லேயே அதையும் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா QS ஈக்குவல் டு 3SR. அப்போ எஸ்ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 3 இந்த சைடு வருமா, ஸோ QS/3ன்னு வருமா. அப்போ SR ஸ்கொயர் அப்படின்னா QS/3 ஹோல் ஸ்கொயர். தட் மீன் QS ஸ்கொயர்/9. ஓகேங்களா, ஸோ அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். SR ஸ்கொயர் அப்படின்னா QS ஸ்கொயர்/9. ஓகேங்களா, அடுத்தது ப்ளஸ் QR ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே நான் எழுதுறேன். 2PS ஸ்கொயர் ப்ளஸ் 2QS ஸ்கொயர்/9 ப்ளஸ் QR ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ QR ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இங்கே பாருங்கள், QR அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், QS இன் ப்ளஸ் SR எழுதலாமா, QRை QS ப்ளஸ் SR எழுதலாமா. ஸோ அதான் எழுத போகிறேன். QRை QS ப்ளஸ் SR. ஸோ அப்போ அதோட ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு 2PS ஸ்கொயர் ப்ளஸ் 2QS ஸ்கொயர்/9 ப்ளஸ் இங்கே QS ப்ராக்கெட்டுக்குள்ள SR அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், SR அப்படின்றத SR ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா SRை வந்து QS/9 அப்படின்னு எழுதணுமா. ஸோ SR ஈக்குவல் டு QS/3 தான். ஆக்சுவலாக SRன்றது QS/3. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் SR ஈக்குவல் டு QS/3. ஸோ அதை அப்படியே எழுதுறேன், QS/3 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 2PS ஸ்கொயர் ப்ளஸ் 2QS ஸ்கொயர்/9 ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே டினாமினேட்டர் 1 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 3QS ப்ளஸ் QS டிவைடட்/3. ஓகேங்களா, ஏன்னா இங்கே ஒன்று 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே காமனாக 3 கொண்டு வந்தாச்சு, ஹோல் ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 4QS/3 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப இந்த 4 ஸ்கொயர் ப்ளஸ் 16 QS ஸ்கொயரு 3S ஸ்கொயர் பண்ணால் 9. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் 2PS ஸ்கொயர்
இதுவும் QA ஸ்கொயர், இதுவும் QA ஸ்கொயர். டினாமினேட்டர் 2க்கும் 9. அப்போ ரெண்டையுமே காமனா எழுதலாமா? ஸோ இது 2 இது 16. 2 + 16 18 QA ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 9 இங்கே 2 9 சாரி 18. மீதியை எடுத்து எழுதுங்க. இங்கே இருக்கக்கூடியது 2PS ஸ்கொயர், இங்கே வந்து 2QA ஸ்கொயர். ஸோ அப்போ நான் வந்து இந்த மாதிரி போட்டு 2 வெளியில் எடுத்துடலாமா? 2PA ஸ்கொயர் 2QA ஸ்கொயர். 2 காமன் எடுத்தால் PA ஸ்கொயர் ப்ளஸ் QA ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரையாங்கிள் படி பாருங்க. இங்கே இருக்கக்கூடியதில் PS ஸ்கொயர் ப்ளஸ் QA ஸ்கொயர். ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் PQSல PS ஸ்கொயர் ப்ளஸ் QA ஸ்கொயர் என்னது? PQ ஸ்கொயர். ஓகேங்களா? பார்த்தா எழுதுறேன். இன் ட்ரையாங்கிள் PQSஐ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஹைபார்டன்ஸ் PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ PS ஸ்கொயர் ப்ளஸ் QA ஸ்கொயர் அப்படின்றது இங்கே இருக்குது PS ப்ளஸ் QA ஸ்கொயர். ஸோ அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன எழுதுனா 2 இன்ட்டு இந்த PS ப்ளஸ் QSக்கு மேலே PQன்னு எழுதலாமா? ஸோ PQ ஸ்கொயர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாரி, ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 2PR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். இதை தான் எடுத்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் இங்கே இருக்கக்கூடிய 2PQ ஸ்கொயர்ன்றதான் கொண்டு வந்திருப்பேன் பாருங்கள். ஸோ 2PQ ஸ்கொயர். ஓகேங்களா? திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? தேங்க்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து திருப்பி திருப்பி நிறையா யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த SR ஈக்குவல் டு QS/3 இதையும் SR ஸ்கொயர் ஈக்குவல் டு QS²/9 இந்த ரெண்டை தான் திருப்பி அதான் இதுதான் எது. ஸோ இதையே திருப்பி திருப்பி 2 தடவை அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா இந்த சைட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் இதை எழுத முடியும். ஒரே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும் தான். ஓகே ஸ்டூடெண்ட், நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.3ல இருக்கக்கூடிய 8th சம் தான் பாருங்கள். இந்த அட்ஜசன்ட் ஃபிகர், ஓகேங்களா, பக்கத்தில் இருக்கிற ஃபிகரை பார்த்தீங்கன்னா ABC இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ABC அப்படின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித், ஓகேங்களா, அவ்வளோதான், அட் வித் ரைட் ஆங்கிள் அட் B அண்ட் பாயிண்ட்ஸ் D, E. ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் ஆங்கிளில் இந்த டியும் இயும் ட்ரைசெக்ட் பிசி, அதாவது இந்த டி பாயிண்ட்டும் இ பாயிண்ட்டும் பிசியை கரெக்டாக 3 சம பாகமாக பிரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிடி என்னவோ அதான் டிஇ, அதான் இசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.